நேத்து வந்த கட்சி தான் நீங்க விமர்சனம் பண்ணீங்க இல்லைங்களா, பச்சை புள்ள பால்வாடி அப்படின்னு. நேத்து வந்த கட்சி தான் தாவேகா. ஆனால் பல முக்கிய பொறுப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த மேடையில் சாய்ரா பானு என்கிறவர் துணைத் தலைவராக மேடையில் உட்கார வச்சது விஜய் தான். அதுவும் ஹிஜாப், அந்த உடையோட ஹிஜாப் அணிந்து உட்கார வச்சார். இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த கட்சி வெறும் சொல்லாக இல்லாமல் செயலில் காட்டுறாங்க. அதனால் நான் அவரை சந்திச்சேன். அவர் ரமலான் நோன்பு கூப்பிட்டு அதோடு சேர்ந்து கூட்டணியும் பேசப்பட்டது அப்படின்னு முதல் ஸ்டெப்பே எடுத்து வச்சாச்சு அப்படின்னு பரபரப்பாயிடுச்சு. இதுக்கு அப்புறம் விமர்சனங்கள் 1000 இருக்கலாம். முதல் தொடக்கம் தொடங்கியாச்சு. திரும்ப சொல்றது தான் இவருக்கு அரசியல் பண்ண தெரியுமா, இவருக்கு டைலாக் பேப்பரில் எழுதி கொடுத்த டைலாக்கை பேசுகிறவர் இவர் மக்கள் சந்திக்க தெரியுமா, பனையூர் பண்ணியார், பனையூர் விட்டு வெளியே வர மாட்டார், இவருக்கு எதுக்கு பூனப்பட, இவருக்கு எதுக்கு ஒய் பிரிவு, இப்படிலாம் விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கப்பா. இன்னொருத்தர் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் விமர்சனம் பண்ணி என்னைக்கு விஜயை தொட்டாரோ அன்னிலேருந்து சீட்டு கட்டு மாதிரி அவர் இறங்கிட்டார். கடகடன்னு கிராஃப்ல கீழே இறங்கிட்டார். இது ஏண்டா தொட்டமோன்னு ஆயிடுச்சு. அதே சமயத்தில் நாங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே சரியான விகிதத்தில் எங்களுடைய 2026 தேர்தல் அரசியல் களத்திற்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்.